இந்த ஆகாய தத்துவம் அப்படின்ற ஒரு இது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த பிரபஞ்சமே வந்து தான் அடங்கியிருக்கு. இந்த உலகத்தோட மையப்புள்ளியே சிதம்பரம் புள்ளி தான். திருவாரூரில் பிறப்பது வந்து முக்தி, காஞ்சியில் வாழ்வது முக்தி, காசியில் இறப்பது முக்தி, திருவண்ணாமலையை வந்து நினைத்தாலே முக்தி, அதுபோல சிதம்பரத்தை வந்து ஒரு முறையேனும் தரிசித்தால் முக்தி. சிதம்பரம் ரகசியம் அப்படின்னா அந்த இடத்துல வெற்றிடமா அவர் வந்து தன்னோட இதை வந்து அங்கே இருக்கார். சிவபெருமான் அங்கே வந்து வெற்றிடமா வீட்டில் இருக்கிறார். நம்ம வந்து அங்கே போய் பார்க்கறது இதான் சிதம்பரம் ரகசியம். மனசுல ஒண்ணுமே இல்லை, தியானம். நிறைய பேர் தியானம் எப்படி பண்றது, என்ன எப்படி தன்னை மனநிலையை வந்து கட்டுப்படுத்த முடியாதவர்களாம் இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேம் இப்போ கிட்டத்தட்ட வந்து 4 விஷயம் சொல்லிட்டீங்க. பஞ்சபூதத்தில் 4 தத்துவங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம். இப்போ 12 ராசிகளுக்குமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆகாய தத்துவம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த ஆகாய தத்துவம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குது? இந்த ஆகாய தத்துவத்துக்குன்னு ஏதாவது கோவில்லாம் இருக்கா மேம்? கண்டிப்பாங்க. இந்த ஆகாய தத்துவம் அப்படின்ற ஒரு இது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த பிரபஞ்சமே வந்து அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதனால அனைத்துமே அந்த இதில் தான் இருக்குது. இந்த உலகத்தோட மையப்புள்ளியே சிதம்பரம் புள்ளி தான். சிதம்பரம் எங்கே நடராஜர் இருக்காரோ அதான் மையப்புள்ளி. அதனால் ஆகாய தத்துவம் வெற்றிடம் அப்படின்றது அங்கே எதுவுமே சிதம்பரம் ரகசியம் அப்படின்றது நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு இதை பேசுகிறதுனால நான் சொல்கிறேன். வெற்றிடம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அது சிதம்பரம் வந்து குறிக்கிற ஒரு இது. அதனால் பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாயத்தை குறிக்கிற ஸ்தலம் சிதம்பரம் நடராஜர். அங்கே சிவகாம சுந்தரி அந்த அம்மையார் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து வழிபடுறது அனைத்து ராசிகளுமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பொதுவாக சொல்லுவாங்க திருவாரூரில் பிறப்பது வந்து முக்தி, அதே போல் காஞ்சியில் வாழ்வது முக்தி, அதே போல் காசியில் இறப்பது முக்தி, திருவண்ணாமலையை வந்து நினைத்தாலே முக்தி, அதுபோல் சிதம்பரத்தை வந்து ஒரு முறையேனும் தரிசித்தால் முக்தி. அதனால் கண்டிப்பாக சிதம்பரம் நடராஜ பெருமாளை தரிசனம் அனைவருமே போய் செய்வது ரொம்ப சிறப்பு. சிதம்பரத்தை வந்து ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும் வாழ்க்கையில். எங்கெங்கேயோ தேடி கோயில் போகிறோம், கண்டிப்பாக சிதம்பரத்தை வந்து ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. திவ்ய தேசத்தில் பெருமாள் அங்கே இருக்கார். இன்னொன்று பிரம்மாவும் இருக்கார். ஸோ இது மாதிரி முப்பெரும் மூர்த்திகளும் அங்கே இருக்கிற ஒரு ஸ்தலம். அதனால் எல்லாரையும் அங்கே பார்த்துட்டு சிதம்பரம் நடராஜர் ஆடல் அரசன், கலைத்துறையை ரொம்ப விரும்புகிறவங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து இந்த கோயில் ரொம்ப சிறப்பு. அது வந்து எல்லாருமே போனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் இது. வெற்றிடம் அப்படின்றது இந்த கோயிலை வந்து குறிக்கிற ஒரு இது வந்து சிதம்பரம் ரகசியம் அப்படின்னா அங்கே ஒன்றுமே இருக்காது அப்படின்ற அந்த திரையை எடுப்பாங்க. தங்கத்தால் ஆன வில்வ இலை வந்து அங்கே இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சிதம்பரம் ரகசியம் அப்படின்னா அந்த இடத்துல வெற்றிடமாக அவர் வந்து தன்னோட இதை வந்து அங்கே இருக்கார். சிவபெருமான் அங்கே வந்து வெற்றிடமாக வீட்டில் இருக்கிறார். நம்ம வந்து அங்கே போய் பார்க்கறது இதான் சிதம்பரம் ரகசியம். மனசில் ஒன்றுமே இல்லை, தியானம். நிறைய பேர் தியானம் எப்படி பண்ணுறது, என்ன எப்படி தன்னை மனநிலையை வந்து கட்டுப்படுத்த முடியாதவர்களாம் இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப வெற்றிடமாக நம்ம மனசில் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே போனால் நம்மளுக்கு நடக்கும். அதில் சிதம்பரத்துக்கு போயிட்டு அதே மாதிரி குரு வந்து வெற்றிடத்தை குறிக்கிற ஒரு கிரகம் நவகிரகங்கள்ல. அதனால் குருக்கான பரிகாரம் வழிபாடு அப்படின்றது குருவோட நீச்சத்தன்மையோ இல்லை குருவோட வக்ர நிலையோ கொண்ட ஜாதகர்கள்லாம் இந்த கோயிலுக்கு சிறப்பாக போகலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாருடைய இதுவும் இந்த சிவகாம சுந்தரியும் இங்கே தில்லை நடராஜரும் நமக்கு அருள் புரியறதுக்காக காத்துட்ருக்காங்க. நம்ம தான் போகணும். இப்போ தான் திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சுது. அதனால் ரொம்ப நல்ல ஒரு இது. அதே போல் இப்போ தை மாதம் வரும், தைப்பூசத்துலேயும் நல்ல ஒரு அமைப்பு வருவாங்க. அதனால் நிறைய அடுத்தடுத்து வர நாட்களில் வந்து நம்மளால் ரொம்ப விசேஷமான நாட்கள் கூட்டமாக இருக்குன்னா நட்சத்திரங்கள் மாதத்தில் எல்லா நட்சத்திரமும் வந்துட்டு தான் இருக்குது. அந்த ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் போயிட்டு வந்து வழிபட்டுட்டு வாங்க. ஓகே மேம், சுபமாக தான் வந்து ஆகாயம் இறைவன் வெற்றிடம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் ரகசியம் நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன இருக்குன்னு. ஒன்றுமே இல்லைங்க, வெற்றிடம். நீங்களும் வந்து ஆண்டவனே கதி, சிவபெருமானே கதின்னு போயிட்டு வாங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாம் வந்து சிவபெருமானே உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கடைசியில் ஒரு விஷயம் சொன்னீங்க. சிதம்பரம் நடராஜரை வந்து ஒரு முறையேனும் போய் தரிசித்தால் வாழ்க்கையில் வந்து முக்தி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குறவங்க வந்து இது வரைக்கும் போனாங்களா, போகணுன்ற எண்ணம் இருந்ததான்னு தெரியல. இனிமேல் போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் உரிய கடவுள்களை சொல்லி ரொம்ப அழகான விஷயங்களையுமே வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க நம்ம நேயர்களுக்காக. ரொம்ப நன்றி மேம்.